Sanjay, Shreya, Vignesh, Prajan, Niranjana, Aarti. What about yesterday's reasoning questions? Complete பண்ணியாச்சா ஒரு வாட்டி? Yes, sir. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Yes, sir. No, sir. டேய் டவுட்ஸ் இருக்கான்னு கேட்டா நிரஞ்சனா எஸ்ன்ற நீ. சார் டவுட்லாம் இல்ல சார். சரி சரி ஓகே, கிளாஸ் எண்ட் ஆகும்போது ஞாபகப்படுத்து. சரியா? நம்ம சாட்டர்டே ஆக்சுவலாக கிளாஸ் எடுக்க போகிறோம். சண்டே வந்து உன்னோட ஆர்கானிக் ஹாலோல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸ் ப்ளஸ் ஹாலோல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸ் டெஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ சண்டே டெஸ்ட்டு, சாட்டர்டே நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். சரியா? எனக்கு லாஸ்ட் சொல்ல போகும்போது ஞாபகப்படுத்து, நான் திரும்ப சொல்லணும் எல்லாருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே, ஸோ இன்னைக்கு கண்டென்ட் நிறைய இருக்கு. We'll just move into it. ஸ்கிரீன் தெரியுதுலடா? எஸ் சார். ரைட். ஸோ உன்னோட செகண்ட் டே ஆஃப் ஆல்கோஹால் ஃபீனால் மீட்டர். as you know, இது வந்து கம்ப்ளீட் நேமிங் as well as நான் நேமிங் ரியாக்ஷன் தான். சரியா? ஸோ ஆல்கஹால் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. சரியா? ஸோ நான் அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த இதில் வேற எந்த கண்டென்ட்டும் பேச போறதில்ல. சும்மா ஒரு நடுவில் ஒரு 4 கொஸ்டின் வச்சிருக்கேன். மற்றபடி ஈக்குவேஷன் மட்டும்தான் நம்ம போட போறோம். எனக்கு நோட் எடுத்து எழுத ஆரம்பி. இட்ஸ் அன் ஈக்குவேஷன். ஸோ நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தேன், அதுக்கடுத்து நான் ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். ஐ வாண்ட் யூ டு சால்வ் இட். ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் இட் ஃபாஸ்ட். சரியா? அது ஒன்று தான் என்னோட பாயிண்ட். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். சரியா? ஹோப் யூ கேன் see it. இதில் வந்து நான் ஒரு டிக் பண்ணியிருக்கேன், சில இதுக்கு 2 டிக் பண்ணியிருக்கேன். சரியா? என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு டிக் பண்ணா அது இம்பார்ட்டன்ட், 2 டிக் பண்ணா லிட்டரலி லைக் அதுதான் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு மீனிங். சரியா? ஸோ டபுள் டிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அடுத்து நீ 2வது ப்ரியாரிட்டி யார் கொடுக்கணும், ஒரு சிங்கிள் டிக் பண்ணதுக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கண்டிப்பா பார்த்துருக்கணும். சரியா? பார்க்காம போகக்கூடாது, அதுவும் இருக்கு. ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்னோட preparation of alcohol. So preparation of alcohol from alkenes பார்க்கிறோம். சரியா? So alkenes. So இப்போ alkenes ன்னு சொல்லும்போது let's assume நான் ஒரு சின்ன சும்மா நார்மலா வச்சுக்கிறேன். CH3 CH double bond CH2 இருக்கு. இதுல நான் ஆல்கஹாலா போடணும். நான் யார போடலாம் அப்படின்னு கேட்டா, I can use directly என்னோட dilute acid ஆட் பண்ணலாம். சரியா? So dilute H2SO4 டைரக்டா யூஸ் பண்ணலாம். or in other words sometimes எப்படி கொடுத்துப்பானா H2O plus of H plus கொடுப்பான். இந்த ரெண்டுத்துல எது கொடுத்தாலும் சரி, you can just go on with your normal addition of water. So H plus and OH minus. என்ன ரூல் படி ஆட் பண்ணுவ? மார்கோனிகோ. சோ அப்ப மார்கோனிகோ ரூல் படி ஆட் பண்ணா எங்க போய் OH அட்டாச் ஆகணும்? செகண்ட் கார்பன். ஏன்? அல்லதான் less number of hydrogen. Right. According to Marconico rule, the negative addendum attaches to the carbon which has least hydrogen. Correct? அப்ப இங்க போகுது. அப்ப ப்ராடக்ட் என்னன்னா CH3 CH OH CH2 இருந்துச்சு. இங்க ஒரு H போய் அதுல போய் அட்டாச் ஆயிடும். So it becomes CH3. இதுதான் உன்னோட from alkenes. இந்த சாப்டர் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம போன ஈக்குவேஷன்லயே பார்த்தோம் from haloalkanesல. சரியா?
மார்க்கோனிக்கோல HBr போட்டா என்ன ப்ராடக்ட் வருமோ அதே ப்ராடக்ட் தான். the only thing is dilute H2SO4 நீ ஆட் பண்ணணும். next let's have the same equation CH3 CH double bond CH2. இப்போ நீ instead of இந்த acid dehydration acid hydration பதில் நீ என்ன பண்ண போற hydroboration. it is one of the most important reagent. சரியா? so the hydroboration is exactly equivalent to anti-Marconico rule of addition of water. சரியா? அப்போ என்ன பண்ணலாம், சோ உன்னோட reagent either BH3 கொடுக்கலாம் இல்ல B2H6 ன்னு கொடுக்கலாம். சரியா? சோ இதுதான் உன்னோட reagent. எப்பவுமே உன்னோட reagentல பெராக்சைடு கொடுத்திருப்பான். அப்ப நீ என்ன யோசிக்கலாம், மறுபடியும் HBr கொடுத்து பெராக்சைடு கொடுத்தா அது ஆன்டி மார்க்கோனிகோ ரூல் BrH அட்டாச் பண்ணுவேன். அதே மாதிரி B2H6 கொடுத்து பெராக்சைடு கொடுத்தா அதுவும் ஆன்டி மார்க்கோனிகோ ரூல்ல தான் OHH அட்டாச் பண்ணுவேன். அப்ப ஆன்டி மார்க்கோனிகோ ரூல் படி OH and H அட்டாச் பண்ணா எங்கமா ப்ராடக்ட் வரும்? the negative molecule attaches to the carbon which has more hydrogen. அப்போ இங்க எனக்கு OH கிடைக்கும், இங்க எனக்கு H கிடைக்கும். சரியா? a product will be CH3 CH already CH இருக்கு, இன்னொரு H நீ கொடுக்கிறேன். சோ அப்ப CH2 அடுத்து CH2OH. சரியா? so B2H6 please remember B2H6 it is anti Marconico rule of addition of water. ஆக்சுவலா இது என்ன ரூல் ஒபே பண்ணனும்னா ஆக்சுவலா மார்க்கோனிகோ ரூல் தான் ஒபே பண்ணும். அதனால நான் ஆன்டி மார்க்கோனிகோ ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு போடுறேன். சரியா? ஆன்டி மார்க்கோனிகோ ரூல் போடல, ஆன்டி மார்க்கோனிகோ ப்ராடக்ட் ஆஃப் addition of water. சரியா? if you wonder about ஏன் நான் இந்த ஆன்டி மார்க்கோனிகோ ப்ராடக்ட்னு சொல்றேன், ஆன்டி மார்க்கோனிகோ ரூல் அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா இது மார்க்கோனிகோ ரூல் தான் ஒபே பண்ணிருக்கு. சரியா? நான் சும்மா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுறேன் இதே ஈக்குவேஷன் வச்சு. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். இப்போ இதுல நீ B2H6 போற. B2H6 ஏன் நம்ம எடுத்துக்கணும், BH3 வந்து ஸ்டேபிள் கிடையாது, அதனாலதான் இன்னொரு BH3 தூக்கி போட்டு B2H6 நம்ம வச்சிருக்கோம். சரியா? let me take BH3. இந்த BH3 ல போரான் வந்து மெட்டல், அப்ப BH2 and H இருக்கும். சரியா? சோ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஒரு நிமிஷம், மெட்டல் தானே, அப்போ இது பாசிட்டிவ், H வந்து நெகட்டிவ். சரியா? அப்போ என்னோட நெகட்டிவ் ஐடென்டம் attaches to the carbon which has least hydrogen. என்னோட மார்க்கோனிகோ ரூல். சரியா? அப்போ என்ன கிடைக்குது, CH3 CH. சோ என்னோட நெகட்டிவ் ஹைட்ரஜன் தான் இருக்கு, அப்ப ஹைட்ரஜன் தான் போய் அட்டாச் ஆச்சு. H இங்க CH2 and BH2 இருக்கும். இப்போ நீ பெராக்சைடு போடுற H2O2, இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். அப்போ உனக்கு BH2 கூட ஒரு OH போயிடும், இந்த இதுக்குள்ள ஒரு OH கிடைக்கும். அப்போ we get CH3 CH2 CH2OH. சரியா? அப்போ நான் மார்க்கோனிகோ ரூல் தான் யூஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா நெகட்டிவ் ஐடென்டம் attaches to carbon which has least hydrogen. ஆனா எனக்கு கிடைக்க போறது என்னவோ ஆன்டி மார்க்கோனிகோல வர ப்ராடக்ட் மாதிரி கிடைக்கும். சரியா? அப்ப பை ப்ராடக்ட் என்ன கிடைச்சதுன்னா BH2 இதுல ஒரு OH இருக்கும். இந்த ரியாக்ஷன் 3 வாட்டி நடக்கும். அப்போ எனக்கு 2 ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா வெளில போயிட்டு இது மட்டும் 3 வாட்டி கிடைக்கும். so we get B of OH thrice, or in other words we can say that H3BO3 boric acid கூட சொல்லலாம். சரியா? so இதான் உன்னோட ஃபைனல் ப்ராடக்ட். இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஒன், preparation of alcohols from alkenes. ஒன்னு வாட்டர் போட்டு ஹைட்ரேஷன் பண்ணலாம், ரெண்டாவது ஹைட்ரோபோரேஷன் பண்ணலாம். வாட்டர் போட்டு ஹைட்ரேஷன் பண்ணா இட் இஸ் மார்க்கோனிகோ ரூல், ஹைட்ரோபோரேஷன் பண்ணா இட் இஸ் ஆன்டி மார்க்கோனிகோ ப்ராடக்ட். சரியா? ரூல் கிடையாது. நெக்ஸ்ட் ஃப்ரம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். சோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல யூ நோ தட் இட் இஸ் C டபுள் பாண்ட். சரியா? நான் வந்து ஒரு ஆல்டிகைட் எடுத்துக்கிறேன், ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறேன். சரியா? இதுல எந்த ரியேஜென்ட்னா போடு. சோ அவுட் ஆஃப் 3 ரியேஜென்ட்ஸ், ஹைட்ரஜன் பிளாட்டினம், ஹைட்ரஜன் நிக்கல் பெலேடியம் பிளாட்டினம் யாரெல்லாம் நீ யூஸ் பண்ணலாம், சோடியம் போரோஹைட்ரேட் அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நீ யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, உனக்கு இந்த ஹைட்ரஜன் அவுட் ஆஃப் 2 பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன் ஹைட்ரஜன் ஒரு பாண்ட பிரேக் பண்ணு, இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன் கொடு. அப்ப ப்ராடக்ட் என்ன வரும் பாருங்க, CH3 C டபுள் பாண்ட் உடைஞ்சு சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு, ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன், கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன். சரியா? அப்போ we get alcohol. சோ அப்போ நான் ஆல்டிகைட் எடுத்தா I got primary alcohol. நெக்ஸ்ட் இங்க என்ன ப்ராடக்ட் வரும்டா, secondary alcohol.
so we get இந்த பாண்ட பிரேக் பண்ற மேல ஒரு H கீழ ஒரு H அப்ப மேல வந்து OH ஆ மாறிடுச்சு கீழ H ஆ மாறிடுச்சு சரியா so this is the product right so அப்ப carbonyl compoundsல you can use hydrogen presence of nickel palladium platinum or sodium borohydride or lithium aluminum hydride நீ யார வேணா யூஸ் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா if you are taking carboxylic acid or ester சரியா அப்ப நீ யாரை யூஸ் பண்ணனும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை தான் நீ பிரியாரிட்டி கொடுப்ப you cannot use sodium borohydride இதுதான் உன்னோட இம்பார்ட்டன்ட் ரூல் சரியா once again if you are taking carboxylic acid CH3 COOH இதுல நீ இதே மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னா சரியா ஹைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீ யாரை தான் யூஸ் பண்ணணும் யூ ஹாவ் டு யூஸ் LiAlH4 ஒன்லி ரேர் கேசஸ்ல ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் பெலேடியம் பிளாட்டினம் யூஸ் பண்ணுவான் பட் யூ கேனாட் யூஸ் சோடியம் போரோஹைட்ரேட் ஏன்னா அது வந்து வீக் ரெடியூசிங் ஏஜென்ட் சரியா ஓகே அப்ப ப்ராடக்ட் என்ன வரும் ஒன்ஸ் அகைன் யோசிச்சு பாரு இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணு இந்த பாண்டை பிரேக் பண்ணா இங்க ஒரு ஹைட்ரஜன் கிடைக்கும் இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் கிடைக்கும் சோ end up with the product CH3 COH HOH ஒரே கார்பன்ல ரெண்டு OH இருந்தா ஸ்டேபிள் ஆடா ஒரே கார்பன்ல ரெண்டு OH இருந்தா it is unstable சோ அப்ப என்ன ஆச்சு it leaves as water அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் CH3 C with double bond OH சரியா திரும்ப இன்னொரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரியாக்ட் ஆகும் திரும்ப மறுபடியும் பாண்ட் பிரேக் ஆகும் இங்க ஒரு H இங்க ஒரு H அப்ப யூ கெட் பிரைமரி ஆல்கஹால் அப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தா யூ ஆல்வேஸ் கெட் பிரைமரி ஆல்கஹால் சரியா இதுதான் உன்னோட பாயிண்ட் இதுக்கு நீ என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா only LiAlH4 சரி இப்போ அப்ப என்னோட क्वेश्चन not only acid எஸ்டருக்கும் இதே தான் சோ எஸ்டர்னு சொல்லும்போது let's take an example CH3 COO CH3 இருக்கு if you take sodium borohydride there is no reaction அதனால நான் LiAlH4 எடுக்கிறேன் so LiAlH4 you are taking so the bond will be broken so மறுபடியும் CH3 C of OH H O CH3 இருக்கும் மறுபடியும் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு அப்ப ஸ்டேபிள் கிடையாது அதனால என்ன ஆச்சு so இந்த CH3 OH வெளில போயிடுச்சு மறுபடியும் it leaves you aldehyde plus another byproduct methanol திரும்ப நீ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடுற you get CH3 CH2 OH சரியா இதுதான் கம்ப்ளீட் process இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போறேன் எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லு சார் இதுல H2 போட வேணாமா H2 போடலாம்டா இதுல நீ சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ண ரியாக்ஷன் நடக்காது for carboxylic acid and ester cannot use NaBH4 for reduction of carboxylic acid and ester இதுதான் சரியா ஓகே அடா அந்த பாயிண்ட் ஓகே சரி இந்த क्वेश्चनல சோடியம் போரோஹைட்ரேட் போட்டா ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் இது என்ன குரூப் கீட்டோன் இது ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா ஆகும் அப்ப பாண்ட பிரேக் பண்ணு சார் இங்க எப்படி hydrogen சார் போடு. சொல்லுடா சார் அது எப்படி சார் கீட்டோன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க கார்பன்டா சி டபுள் பாண்ட் ஓ இருந்தாலே அது கீட்டோன் தானே சி டபுள் பாண்ட் ஓக்கு பக்கத்துல ஹெச் இருந்தா அதுக்கு பேர் ஆல்டிஹைட் வெறும் சி டபுள் பாண்ட் ஓ மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து கீட்டோன் ஓகே சார் சரியா இங்க ஒரு கார்பன் இருக்கு இந்த சில டபுள் பாண்ட் ஓ இருக்கு அப்ப பாண்ட பிரேக் பண்ணிட்டேன் இங்க ஒரு ஹைட்ரஜன் போட்டேன் இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் போட்டேன் அப்ப என்ன ஆச்சு இப்படி கிடைச்சது இங்க ஹைட்ரஜன் நீ போட்டு காமிச்சாலும் காட்டலனாலும் ஒண்ணுதான் இன்னொன்னு நெக்ஸ்ட் NaBH4 வச்சு கார்பாக்சிலிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ண முடியுமா முடியாது சார் முடியாது சார் அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படியே தான் இருக்கணும் சரியா அடுத்த क्वेश्चन
இப்ப என்னடா ப்ராடக்ட் கிடைக்கும்? இது என்ன குரூப்? இது என்ன குரூப்? கீட்டோன். தப்புடா டேய். இங்க கார்பன் இருக்கு, கார்பன்ல ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்ப இங்க ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். ஓ ஆல்டிஹைட் அப்ப ஆல்டிஹைட். அப்ப பாண்ட் பிரேக் பண்ணு. அப்ப என்ன ஆச்சு? இது OH ஆ மாறுச்சு. சரியா? நெக்ஸ்ட் இது என்ன பாண்ட்? என்ன ஃபங்க்ஷன் குரூப்? Ketone. கீட்டோன். அப்ப பாண்ட பிரேக் பண்ணு. பாண்ட பிரேக் பண்ணா you get OH. ஹைட்ரஜன் நீ காட்டணும்னு அவசியம் இல்ல. let me write it still. நெக்ஸ்ட் இது என்ன குரூப்? கீட்டோன். இந்த குரூப் என்ன குரூப்? ஆல்டிஹைட். எஸ்டர். எஸ்டர். கம் ஆன். COO. இது Me னா மெத்தில் அர்த்தம். அப்ப CH3 ன்னு அர்த்தம். சரியா? அப்ப COO இருந்தா அது எஸ்டர். எஸ்டர் நாம உடைக்க முடியாது. அப்ப இதுதான் இதோட ஆன்சர். சரியா? இந்த NaBH வச்சு தான் இந்த மாதிரி क्वेश्चन கேட்பான். LiLH கேட்க மாட்டான். அப்படி LiLH வச்சா அந்த கார்பாக்சிலேஸ் ஆல்கஹாலா மாத்திடுவேன். அதனால பிரச்சனை இல்லை. அதனால அது கேட்க மாட்டான். சரியா? அப்ப NaBH வச்சு தான் இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பான். அதுக்கு ஒண்ணு ட்ரை பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஃப்ரம் Grignard reagent. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். சரியா? இப்போ ஒரு ஆல்டிஹைட் இருக்குன்னு வச்சுக்கோ. CH3 CHO. இதுதான் என்னோட क्वेश्चन. இப்போ இதுல என்னோட Grignard reagent RMG இப்போதைக்கு நான் ஜெனரலா போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் போடுறேன். இந்த R எங்க போய் அட்டாச் ஆகும், இந்த Mg போய் எங்க போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு கேட்டா சிம்பிள். மெக்னீசியம் இஸ் a metal. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கோ. இது வந்து கார்பன், இது மைனஸ் சார்ஜ் வச்சுக்கோ. அதே மாதிரி கார்பன் ஆக்சிஜன் யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ்? இங்க ஆக்சிஜன் நெகட்டிவ், கார்பன் பாசிட்டிவ். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படியே அட்டாச் பண்ணிடு. அப்ப R குரூப் எங்க போய் அட்டாச் ஆகும்? இங்க. என்னோட MgX கம்ப்ளீட்டா எங்க போய் அட்டாச் ஆகும்? இங்க. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? we get CH3 C. இந்த பாண்ட் உடைஞ்சு தான் இந்த ரெண்டு அட்டாச்மெண்ட்டும் நடக்கும். சரியா? அப்போ ஆக்சிஜன்ல MgX அட்டாச் ஆச்சு, கார்பன்ல R குரூப் அட்டாச் ஆச்சு. இந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் போடுவேன், ஹைட்ரோலைசிஸ் பண்ணுவேன். ஹைட்ரோலைசிஸ் பண்ணா இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். அப்போ இங்க ஹைட்ரஜன் இங்க OH அட்டாச் ஆகும். அப்போ ப்ராடக்ட் CH3 COH H and R plus MgX OH. சரியா? பை ப்ராடக்ட் வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் ஒரு क्वेश्चन எழுதுறேன், எனக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது ஃபைனலா சொல்லு. Now the question is CH3 CO CH3 இருக்கு. இதுல நான் CH3 ஆல்கஹால் MgBr நான் போடுறேன். பேர் சொல்றா. சரியா? இந்த CH3 MgBr போட்டேன். இப்போ Mg எங்க போய் அட்டாச் ஆகணும், CH3 எங்க போய் அட்டாச் ஆகணும்? ரைட்டா? இது யாரும் நம்ம அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. கார்பன் ஆக்சிஜன் நடுவுல தான் அஃபெக்ட் பண்ண போறோம். அதுவும் ஒரு பாண்ட் உடைக்க போறோம். சரியா? இப்போ இந்த MgBr எங்க போய் அட்டாச் ஆகணும், இந்த CH3 எங்க போய் அட்டாச் ஆகணும்? CH3 வந்து கார்பன்ல போய் அட்டாச் ஆகும். MgBr வந்து ஓல போய் அட்டாச் ஆகும், ஆக்சிஜன்ல போய் அட்டாச் ஆகும். அப்போ O MgBr இங்க ஒரு CH3. அடுத்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணுவேன். இந்த MgBr OH ஆ வெளியில போயிடும். இது OH ஆ ஃபார்ம் ஆயிடும் and we get tertiary alcohol. சரியா? இப்போ நான் ஒரு இன்னொரு क्वेश्चन டிஃபரெண்டா கேக்குறேன். நீ வந்து மெத்தனால் வச்சிருக்க. சரியா? மெத்தனால் அதாவது HCHO. சரியா? இது மெத்தனால். இதுல நீ என்ன Grignard reagent போட்டா எனக்கு பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும்? இங்க என்ன குரூப் இருக்கணும்? இதான் क्वेश्चन. இங்க என்ன Grignard reagent போட்டா உன்னால இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? சார் C6H5MgBr. எக்ஸாக்ட்லி. நல்லா நீ பார்த்தனா உன்னோட ட்ரெண்ட், நீ என்ன R குரூப் எடுத்திருக்கியோ அந்த R குரூப் இங்க எத்தனை கார்பன் இருக்கோ அதுல போய் அட்டாச் ஆகும். அப்போ இங்க ஒரு கார்பன் இருக்கு, அந்த ஒரு கார்பன் ஆல்கஹாலா மாறிடுச்சு. அப்போ நீங்க என்ன குரூப் எடுத்தாலும் சரி அதுல டைரக்டா போய் அட்டாச் ஆயிருக்கும். அப்போ உன்னோட क्वेश्चन என்னவா இருக்கும்?
பென்சீன்ல MgBr தான் இருந்திருக்கணும். அப்பதான் உனக்கு MgBr ஆக்சிஜன்ல போய் அட்டாச் ஆகும், இந்த பென்சீன் டைரக்டா கார்பன்ல போய் அட்டாச் ஆகும். யூ வில் கிவ் டு திஸ் ப்ராடக்ட். அப்ப உனக்கு நிறைய வாட்டி கிரிக்னாட் ரியாஜன் வச்சு இந்த மாதிரி क्वेश्चन கேட்பான். உனக்கு ப்ராடக்ட் வரணும், உனக்கு ஆல்டிகைடோ கீட்டோனோ என்னன்னு மென்ஷன் பண்ணிவிடும். அப்ப என்ன கிரிக்னாட் ரியாஜன் நீ எடுக்க போற, எதை எடுத்தா உனக்கு இந்த ப்ராடக்ட் வரும் அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்க வைப்பான். சரியா? சரி, இது எல்லாத்தையும் எழுதினா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சோ இஃப் யூ டேக் மெத்தனால், சரியா, இஃப் யூ டேக் மெத்தனால் இதுல கிரிக்னாட் ரியாஜன் போட்டா யூ ஆல்வேஸ் கெட் பிரைமரி ஆல்கஹால். இதே மெத்தனால தவிர்த்து வேற எந்த ஆல்டிகைட் வேணா எடுத்துக்கோ, யூ கெட் செகண்டரி ஆல்கஹால். இஃப் யூ டேக் கீட்டோன் யூ எண்ட் அப் வித் டெர்ஷரி ஆல்கஹால். சரியா? இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். Next one. So, show how are the following alcohols are prepared by the suitable Grignard reagent on methanol. சரியா? So, அப்ப உன்னோட question வந்து methanol. இந்த மெத்தனால்ல நான் என்ன குரூப் போட்டா இது வரும்ன்றது எனக்கு தெரியும். இந்த சைக்ளோஹெக்சைல் குரூப் போட்டா வரும். அப்ப என்னோட Grignard reagent எப்படி இருக்கும்? என்னோட சைக்ளோஹெக்சைல்ல MgBr இருக்கும். நெக்ஸ்ட், இங்க ஒரு கார்பனா, அந்த ஒரு கார்பன் CH2OH எடுத்துக்கலாமா? அப்போ இந்த குரூப் என்னவா இருந்திருக்கணும்னு யோசி. கண்டிப்பா CH3 CH CH3 இதுல தான் MgBr அட்டாச் ஆயிருக்கணும். கரெக்டா? சோ அப்ப இதுதான் என்னோட Grignard reagent. இது போட்டா உனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், இதுக்கு என்னடா ப்ராடக்ட் வரும்? கம்ப்ளீட் பண்ணு. இது என்ன ரியாக்ஷன்? Come on, faster. First one. Marconic acid. Marconic addition of water. அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? Vaptol. நெக்ஸ்ட், இந்த ரியாக்ஷன் பண்ற என்ன ப்ராடக்ட் வரும்? சைக்ளோஹெக்சேன்ல இருக்க டபுள் பாண்டோக்கு பதிலா OH. சோ இது வந்து கீட்டோன், ஆல்டிஹைட் கீட்டோன் வந்து சோடியம் போரேட் பண்ணும். அப்ப இது வந்து ஆல்கஹாலா மாறிடுச்சு. அடுத்து இது என்ன குரூப்? எஸ்டர். அப்ப இது பண்ணுமா? பண்ணாது. அப்ப என்னது? அப்படியே தான் இருக்கும். C டபுள் பாண்டும் OCH3. இதான் உன்னோட ஆன்சர். அடுத்து என்ன ஆகும்? இது வந்து என்ன குரூப்? ஆல்டிஹைட். சோ இந்த மாதிரி CH1 கொடுத்திருந்தானா ப்ளீஸ் நீ எழுது. ஹைட்ரஜன் ஒரு பாண்ட், கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருந்திருக்கும். அப்போ ஒரு பாண்டை பிரேக் பண்ணு. அப்ப என்ன கிடைக்கும்? Cல ஒரு OH கிடைக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன், கீழே ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் பண்ணுவேன். சோ we get CH2OH. இதுதான் இதோட ப்ராடக்ட். சரியா? ரைட். சோ உன்னோட ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால். சோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஹாலோரின்ஸ். சரியா? சோ ஃப்ரம் ஹாலோரின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ ஃப்ரம் ஹாலோரின்ஸ் சொல்லும்போது நீ என்ன பண்ண போற? குளோரோபென்சீன்ல இருந்து ஃபீனால் கொண்டு வரணும். இது வந்து நம்ம போன சாப்டர்லயே படிச்சிட்டோம். அதாவது எனக்கு குளோரோபென்சீன் இருக்கு, இந்த குளோரோபென்சீனை வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டா இதுல ரெசனன்ஸ் இருக்கு, பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கு, அடுத்து இது sp2 கார்பன், எல்லாமே சரிதான். ஆனா என்னால பண்ண வைக்க முடியும். ஆனா எப்போ அப்படின்னு கேட்டா அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். என்னோட ஹை டெம்பரேச்சர் பிரஷர் யாருன்னா அட் 623 Kelvin அண்ட் 300 atm. இத போட்டாதான் நீ ரியாக்ஷன் எழுத முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? NaOH போடுற. சோ NaOHன்றது என்ன ஆகும்? இங்க NaCl வெளில போயிடும். அப்போ OH இங்க வந்துடும். அப்ப நீ வந்து டைரக்டா ஃபீனால் அப்படின்னு போடுவ. ப்ளீஸ் அப்படி போட்டுறாத, அது தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டா நீ ஃபீனாலே ஃபார்ம் பண்ணாலும் ஃபீனால ஃபர்தரா உன்னோட NaOH போய் ரியாக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டா ஃபீனால் இஸ் ஆசிட், NaOH இஸ் பேஸ். அப்போ இது கூட உனக்கு என்ன ஆச்சு? OH போய் அட்டாச் ஆயிட்டு வாட்டரா வெளில போயிடும். சோ அப்போ உனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். சோ பென்சீன்ல ONA தான் கிடைக்கும். அப்போ எனக்கு எப்போ இந்த OH கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீ ஆசிட் போட்டா மட்டும்தான் நடக்கும், இல்ல நடக்காது. சரியா? சோ அப்போ உன்னோட ரியாக்ஷன்ல புக்ல எப்படி கொடுத்திருப்பான் அப்படின்னா, சரியா, இத ரெண்டு வாட்டி கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் NaOH கொடுத்துட்டு அட் 623 Kelvin 300 atm கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப் HCl அவனே கொடுத்துருவான். அப்ப டைரக்டா நீ வந்து
phenol எழுதிடலாம். சரியா? So if you write this is a single step. If you write this, it is 1, 2, 3. So நீ வந்து ரெண்டு ஸ்டெப்ல தான் ஆன்சர் போடணும். சரியா? So this is one importance. இது உன்னோட first one from haloarenes. ரெண்டாவது from benzene sulfonic acid. இது exactly same தான். சரியா? From benzene sulfonic acid. So benzene sulfonic acid வெச்சுக்கோ. மறுபடியும் அதே எழுது. அதாவது first process NaOH. Second process acid H plus சரி HCl எழுதினாலும் சரி you get the same product which is phenol. சரியா? So அப்போ உன்னோட from chlorobenzene அதுக்கும் சரி from benzene sulfonic acid அதுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேம் ரியாக்ஷன் தான். சரியா? கண்டிஷனும் சேம் தான். 623 Kelvin 300 atmosphere போட்டுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் from diazonium salt. உனக்கு தெரியும் diazonium salt தான் யார் அப்படின்னா preparation diazonium salt சொல்லு. அனிலின் இருக்கும். அனிலின்ல என்ன ரிஏஜென்ட் போட்டா diazonium salt ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? NaNO2 plus HCl. So sodium nitrite in presence of HCl. ரைட்டா? போட்டா உனக்கு N2Cl கிடைக்கும். இந்த N2Cl ல ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு வாட்டர் போட்டு ஹீட் பண்ண போதும். சரியா? உனக்கு என்ன ஆச்சு? N2 கேஸா வெளில போயிடும். H2O ல H இருக்கு, OH இருக்கு. கரெக்ட்டா? சோ உன்னோட H வந்து Cl எடுத்து HCl ஆ வெளில போயிடும். அப்ப OH போயிட்டு அட்டாச் பண்ணிடும். So you end up with phenol. HCl னா phenol ஆ சார்? இல்லடா, HCl வெளில போயிடும்டா. இந்த OH வந்து அந்த பாண்ட் ஆக்குபை பண்ணிக்கும்ல. புரியல. இப்போ இந்த பென்சீன் N2Cl ல H2O போட்டுட்ட. நீ ஹீட் பண்ணும்போது N2 கேஸா வெளியில போயிடும். ஓகே. இந்த குளோரின் வாட்டர்ல இருக்க ஒரு H+ எடுத்துட்டு HCl ஆ வெளியில போயிடும். சரி. அப்ப பேலன்ஸ் நம்ம OH மட்டும் தான சார் இருக்கும். அந்த OH வந்து பென்சீன்ல போய் அட்டாச் பண்ணும்ல. ஓ. அதனால பென்சீன்ல OH கிடைச்சது which is phenol. OH னா phenol தான் சார். பென்சீன்ல OH போட்டா phenol தானே. பென்சீன் இருக்குல்ல, இந்த பென்சீன்ல போடுறோம்ல. சரியா? சோ திரும்ப எழுதுறேன். சோ பென்சீன் N2Cl, பென்சீன் டயாசோனியம் குளோரைடு இருக்கு. சோ பென்சீன் டயாசோனியம் குளோரைடுல நீ வாட்டர் போடுற. அப்ப என்ன ஆகும்? you end up with phenol. இந்த phenol எப்படி வந்துச்சு? N2 கேஸ் வெளியில போய்டும். இந்த Cl ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு HCl ஆ வெளியில போயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு OH இருந்துச்சு. அது போய் பென்சீன்ல அட்டாச் ஆயிட்டு you get phenol. சரியா? Next one from cumin. Please remember, இந்த cumin ஓட preparation ரொம்ப முக்கியம். அந்த cuminல இருந்து prepare பண்ற phenol ரொம்ப முக்கியம். சரியா? ஃபர்ஸ்ட் cumin ஓட preparation நான் சொல்றேன். ஏன்னா நிறைய வாட்டி preparations கேட்டிருக்கான். preparation எதை பேஸ் பண்ணி பண்ணுவேன்னா உன்னோட Friedel Crafts alkylation reaction பேஸ் பண்ணி பண்ணுவேன். So generally you have a benzene. இந்த பென்சீன்ல CH3 CH2 CH2Cl in presence of anhydrous AlCl3 போட்டேன்னா you get cumin. So benzene isopropyl group attach ஆகும். சரி, இங்க ஒரு டவுட். இந்த குளோரின் வெளியில போச்சு. ஓகே, அப்ப இந்த கார்பன் தான பிளஸ் ஆச்சு. இந்த கார்பன் பிளஸ் ஆனா இந்த கார்பன் தான அட்டாச் ஆகணும். சோ இட் கேன் பி பென்சீன் வித் CH2 வரலாமே. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கான ரீசன் இதுதான். சோ யூ கெட் CH3 CH2 சரியா? இதுதான் உனக்கு வெளில வந்திருக்கும். ஆனா இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு கேட்டா கார்போகேட்டனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிரைமரி கார்போகேட்டன், இட் இஸ் அன்ஸ்டேபிள். அப்ப என்ன ஆகும்? இவங்களுக்குள்ள ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். சரியா? அப்ப ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது என்ன ஆகும்? ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இந்த பக்கம் மூவ் ஆயிடும், இந்த பிளஸ் சார்ஜ் இங்க மூவ் ஆயிடும். அப்ப என்ன ஆச்சு? CH3 CH வித் கார்போகேட்டையான் வித் CH3 கிடைக்கும். இப்ப என்ன ஆச்சு? அது பிரைமரி கார்போகேட்டன், ஆனா இங்க செகண்டரி கார்போகேட்டன். அதை கம்பேர் பண்ணும்போது this is somewhat stable. அதனாலதான் இந்த கார்பன் போய் பென்சீன் அட்டாச் ஆயிட்டு உனக்கு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. சரியா? So please remember இந்த reaction ஞாபகம் வச்சுக்கோ. preparation of cumin. So benzene propyl chloride in presence of anhydrous AlCl3 போட்டா you always get cumin. This is point 1. Second one. So உன்னோட cumin வச்சு எப்படி ஆல்கஹால் கொண்டு வரலாம்னா ரொம்ப சிம்பிள். So உன்னோட cumin எழுதிக்கோ. cumin எழுதும்போது இப்படி எழுது. சரியா? இந்த cuminல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிடேஷன் பண்ணுவாங்க.
ஸோ ஆக்சிடேஷன் இன் ப்ளஸ் ஆஃப் O2. அப்ப நீ என்ன பண்ண போற, அந்த CH எழுதி இருக்கு பத்தியா, இந்த CH எழுதி இருக்குல்ல, அதை வந்து COOH போடு. சரியா? This is called as cumene hydroperoxide. சரியா? ஏன்னா ஜெனரலா H2O2 தான் பெராக்சைடு சொல்லுவல, அதே மாதிரி தான் இங்கேயும் அட்டாச் ஆயிருக்கு. So the name is cumene hydroperoxide. Right. Next, இந்த cumene hydroperoxide க்கு அடுத்து திரும்ப if you add water in presence of acid, உனக்கு என்ன ஆயிடும்னா மாலிகுல் பிரேக் ஆயிடும். எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா 0.1. ஸோ இந்த மாலிகுலை தனியா பிரிச்சு எழுது, பேலன்ஸ் இருக்க மாலிகுலை பென்சின்ல அட்டாச் பண்ணிடு. அப்ப ப்ராடக்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா பென்சீன்ல OH அட்டாச் ஆச்சு, யூ கெட் phenol. நெக்ஸ்ட் பேலன்ஸ் CH3 CH3 CO இருக்கு, ஸோ யூ கெட் CH3 CO CH3. சரியா? உனக்கு அசிட்டோன் கிடைக்கும். சரியா? இங்க சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு எனக்கு தெரியும், ஆனா இங்க ஒரு பாண்ட பிரேக் பண்ற, இங்க ஒரு பாண்ட பிரேக் பண்ற, அப்ப இவங்க ரெண்டு பேர் பாண்ட் சேர்ந்து you will get a double bond. So this is the final product. So அப்போ cumene ஆக்சிடேஷன் பண்ணி ஹைட்ரோலைசிஸ் பண்ணா you always end up with phenol and acetone. சரியா? இது one of the important question, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? cumene is important. sometimes cumene டைரக்டா cumene அப்படின்னு கொடுக்காம இதுல மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு கேட்டா பென்சீன்ல 6 கார்பன் இருக்கு, 7 8 9. so a hydrocarbon consists of C9 and H. மொத்தம் எத்தனை இருக்கு? 5 6 6 12. C9H12 அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா அது என்னவா இருக்கும்னா cumene தான் இருக்கும். a hydrocarbon contains C9H12 அப்படின்னு சொன்னாலே please remember that it is cumene. cumineல இருந்து தான் phenol ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? so these are the some other examples for you. Please remember those things. இது வரைக்கும் டவுட்ஸ் ஏதாவது இருக்காடா up to cumene? so preparation of alcohol முடிஞ்சிருச்சு, phenol முடிஞ்சிருச்சு. next போலாமா? Yes sir. okay. next, acid nature of alcohol. எனக்கு ஆல்கஹால் இருக்குன்னு தெரியும், ஆல்கஹால் ஆசிடா பேஸான்னு கேட்டா ஜெனரலா அது வந்து ஆசிடாவும் பிஹேவ் பண்ணும், பேஸாவும் பிஹேவ் பண்ணும். சரியா? இது வந்து அசிடிக் நேச்சருக்கு காட்ட போறோம். ஒரு ஜெனரலா ஒரு ஆசிட் HCl எடுத்துக்கோங்க, ஒரு சோடியம் போட்டா என்ன ஆகும்? யூ கெட் NaCl பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இது என்ன நடக்கும்? அதே தான், இதுல வந்து சோடியம் போடு, அப்ப என்ன ஆச்சு? இந்த ஹைட்ரஜன் கேஸா வெளில போயிடும், பிளஸ் இந்த Na அதை போய் சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ அப்போ we get sodium ethoxide. ஸோ அப்ப இதை வச்சு இது மெட்டல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்றோம். சரியா? இதே சோடியம் முதல் அலுமினியம் போட்டாலும் சரி இதே ப்ராசஸ் தான் நடக்கும், சோடியம் அலுமினியம். நெக்ஸ்ட், ஒரு பேஸ் போட்டா என்ன ஆகும்? இது வந்து ஆசிட், அது வந்து பேஸ். அப்ப என்ன ஆச்சு? ஆசிட் பிளஸ் பேஸ் gives salt plus water. அப்போ இதுல இருந்து ஒரு OH-உம் இதுல இருந்து ஒரு H-உம் வெளில போயிடுது. அப்போ it end up with CH3 CH2 ONe plus H2O. So these are the suggestions that said alcohol is acidic in nature. சரி, ஆல்கஹால் பேசிக்காவும் இருக்கும், பட் இது வந்து ஆசிட் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். ஸோ உனக்கு ஆல்ரெடி தெரியும் யார் வந்து மோர் அசிடிக் அப்படின்னு கேட்டா பிரைமரி ஆல்கஹால் இஸ் மோர் அசிடிக் தேன் செகண்டரி ஆல்கஹால் தேன் டெர்ஷியரி ஆல்கஹால். ஏன்? ஏன்னா டெர்ஷியரி ஆல்கஹால்ல டொனேட்டிங் குரூப் அதிகமாகும், டொனேட்டிங் குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிக் நேச்சர் கம்மி ஆகும்னு சொல்லி நேத்து நம்ம படிச்சிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன், எஸ்டரிஃபிகேஷன். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னும் போது 10th நீ படிச்ச ஆசிட் பிளஸ் ஆல்கஹால் gives ester. சரியா? அப்போ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கோ, CH3 COOH. இதுல உன்னோட ஆல்கஹால் எழுது. சரியா? சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்க இருந்து ஒரு H-உம் இங்க இருந்து ஒரு OH-உம் வெளியில போகுது. அப்ப போச்சுன்னா உனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? CH3 C double bond O bond. நல்லா பாரு, இங்கதான் பாண்ட பிரேக் பண்ணிருக்க, இங்கதான் பாண்ட பிரேக் பண்ணிருக்க. அப்ப எங்க பாண்ட் பிரேக் பண்ணிருக்கோ அங்கதான் நீ அட்டாச் பண்ணணும். சோ அப்போ இந்த ஆக்சிஜன் தான் நீ ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ண போற with CH3. Now the molecule is called as ester. So அப்போ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் plus alcohol always gives you ester. சரியா? Right. So this is an example for esterification. சரி, எஸ்டரிஃபிகேஷனுக்கு எப்பவுமே நீ வந்து
கார்பாக்சிலிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவான், வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கான்னு கேட்டா தாராளமா அதை தவிர்த்து வேற யூஸ் பண்ணலாம். அது யார் அப்படின்னு கேட்டா, ஸோ உன்னோட ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்கஹாலை இன்ஸ்டெட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் யூ கேன் யூஸ் அசைல் குளோரைட். என்னாச்சு, ஹெச் இங்க இருந்து Cl வெளில போச்சு. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 CO OCH3 கிடைக்கும். சரி, இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னொருத்தரையும் போடலாம். அது யாருன்னு கேட்டா அசிட்டிக் அன்ஹைட்ரைட். சரியா, ரெண்டு வாட்டி அசிட்டிக் ஆசிட் கம்பைன் பண்ணா we get acidic anhydride. சோ இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், ஒரு H வந்து இந்த CH3COO எடுத்துட்டு போயிடும். சரியா, அப்ப பேலன்ஸ் இந்த கார்பன் இருக்கா, அப்ப இந்த கார்பன் போய் அட்டாச் ஆகும். சோ அப்போ CH3 C டபுள் பாண்ட் O, ஆக்சிஜன் வந்து இந்த கார்பன் அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ O CH3. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு ஒரு எஸ்டர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஆனா எல்லாத்துலயும் நல்லா நீ பார்த்தனா CH3CO குரூப் இருக்கணும். அது எப்படி இருக்கலாம், ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கலாம், ஃப்ரம் அசைல் ஹாலைடா இருக்கலாம், ஆர் ஃப்ரம் எனக்கு அசிட்டிக் அன்ஹைட்ரைடா இருக்கலாம். சரியா, these are the 3 different things. அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரியா, ஏன்னா இதுல கிடைக்க போற பை ப்ராடக்ட் வந்து HCl. சரி, HCl வந்து கேஸ், இன்னொரு ஆசிட். சரி சரி அப்போ அந்த சரி ஆசிட் சொல்லுமா. சார் கொஞ்சம் முன்னாடி ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார், கரெக்டா இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு சார். ஓகேடா, சரி. இந்த ஆல்கஹால்ல அசைல் ஹாலைட போட்டா உனக்கு CH3COCH3 கிடைச்சது பிளஸ் HCl கிடைச்சது. இந்த HClன்றது ஆசிட், கரெக்டா. அப்போ ஒரு பேஸ் போட்டா இத நம்ம கேப் பண்ணிடலாமா? அப்போ இது கேப் பண்றதுக்காக we will always use pyridine. சரியா, ஏன் இப்ப pyridine யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா pyridine is a base. ஓகே சார். Plus நம்ம இது HCl எஸ்டரிஃபிகேஷன் தான் சார் பார்க்கறோம். ஆமாடா. pyridine வந்து பேஸ், HCl ன்றது ஆசிட். அப்ப ஆசிட் பிளஸ் பேஸ் gives salt. அப்போ pyridinium chloride அப்படின்னு ஃபார்ம் ஆகும். சரியா, so it is salt, ஒரு solid stateல மாட்டிக்கும். அதனால it does not form a reverse process. சரியா, ஜெனரலா இதுக்கும் சரி ஈக்குலிபிரியம் கொடுத்திருப்பான், ஆனா இதுக்கு மட்டும் ஈக்குலிபிரியம் கொடுக்க மாட்டான். சோ அப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ல நீ அதிகமா இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது இந்த ஈக்குவேஷன் தான். சரியா, அப்போ அசைல் ஹாலைட்ல ஆல்கஹால் போட்டு in presence of pyridine போட்டா it always gives 100%, minimum 99% pure product கொடுக்கும், which is ester plus HCl கிடைக்கும். சரியா, இந்த process important பாத்துக்கோ. நெக்ஸ்ட் alcohol with XX, இதெல்லாம் நம்ம போன ஹால் ஆல்கேன்ஸ்லயே பார்த்தோம், ரைட்டா. சோ CH3 CH2OH இருக்கு மா, SOCl போட்டா ப்ராடக்ட் என்ன வரும்? ஏன்டா இவ்வளவு பொறுமை? சார் CH3 CH2 Cl. சோ OH வெளியில போயிட்டு அதுக்கு பதில் Cl அட்டாச் ஆகும். PCl5 போட்டாலும் அதே ப்ராசஸ் தான், PCl3 போட்டாலும் அதே ப்ராசஸ் தான், HI போட்டாலும் CH3 CH2I கிடைக்கும். சோ அப்ப இந்த எல்லா ரீஜனும் படிச்சோம். இதுல இத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதனால பிகாஸ் ஹால் ஆல்கேன்ஸ்ல படிச்சிருக்கேன். ஏன் இத ப்ரிஃபர் பண்றோம்? பிகாஸ் Why HCl ப்ராடக்ட் வெளில வரதுனால சார். வெறும் HCl மட்டும் தான் சொல்லுவாங்களா? இல்ல சார், வாட்டர் வெளியில வருது, H2O. சரியா, HCl plus SO2 வருது. சரியா, வாட்டர் கிடையாது. அப்போ உனக்கு பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே gases, so which is HCl and SO2. அதனால it is a good process to prepare pure alkyl halide. சரியா, next one dehydration. dehydration என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவ, என்ன ஆசிட் யூஸ் பண்ணுவ? Concentrated sulfuric acid at 443 Kelvin. ரைட்டா, சோ இது என்ன ப்ராசஸ்? இது வந்து பீட்டா எலிமினேஷன் ப்ராசஸ்னு சொல்லலாம், இல்ல டீஹைட்ரேஷன் சொல்லலாம். சரியா, அதான் நான் கேட்டேன். ரைட், சோ அப்போ OH அட்டாச் இருக்க கார்பன் இஸ் கால்ட் as ஆல்பா கார்பன், அதுக்கு பக்கத்துல இருக்குது பீட்டா கார்பன். சரியா, சோ அப்போ என்ன பண்ற, பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ற, இந்த OH ரிமூவ் பண்ற, அப்போ you end up with alkene. சரியா, இதுதான் உன்னோட ப்ராசஸ். சப்போஸ் ரெண்டு பீட்டா கார்பன் இருந்தா யாரமா சூஸ் பண்ணுவ?
Suppose if you have 2 beta carbon, யாரை prefer பண்ணுவ? ஃபர்ஸ்ட் Carbon பீட்டா which has less hydrogen. கார்பன் which has less hydrogen தான். ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன்லாம் கிடையாது. சரியா? பீட்டா கார்பனை தான் நீ சூஸ் பண்ணுவ. அந்த பீட்டா கார்பன்ல யாருக்கு கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அவரை நீ சூஸ் பண்ணுவ. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CHOH CH3 இருக்கு. சரியா? OH அட்டாச் கார்பன் ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன். இந்த ரெண்டு பீட்டா கார்பன்ல யாரு சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டா இதுதான் நீ சூஸ் பண்ணணும். அப்ப இங்க இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணு, இங்க இருந்து OH ரிமூவ் பண்ணு. You end up with butene. சரியா? So it is Saids of rule தான் இது obey பண்ணணும். சரியா? இதான் உன்னோட dehydration. Please remember the temperature. சரி, பிரைமரி ஆல்கஹால் தான் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேற செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். சோ அப்போ நீ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு கிங் ஆஃப் ஆசிட் நீ போடணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் வீக் ஆசிட் போட்டாலும் ஓகே தான். சோ லெட்ஸ் அஸ்யூம் CH3 CH2 CHOH CH3 உன்னோட செகண்டரி ஆல்கஹால் இருக்கு, இன்னொன்னு டெர்ஷரி ஆல்கஹால் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ஆசிட் போடலாம் அப்படின்னு கேட்டா நீ மைல்டான ஆசிட் போட்டாலே போதும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி ஆல்கஹால் யூ கேன் யூஸ் ஆக்சுவலி 85% ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். ஃபார் டெர்ஷரி ஆல்கஹால் அது வந்து OH வெளியில போயிட்டு ரொம்ப வேகமா ரியாக்ஷன் நடக்கும். இட் இஸ் an SN1 மெக்கானிசம். அப்போ இதுக்கு வெறும் 20% ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் இருந்தாலே போதும். யூ end up with the product. சரியா? சோ இது வந்து 85% பாஸ்போரிக் ஆசிட் at 440 Kelvin. இது 20% of H3PO4 at 358 Kelvin. Temperature அந்த அளவுக்கு இதுக்கு தேவையில்ல, but still please remember, it's not everywhere. So in the hydrogen the OH remove பண்ணிட்டா you end up with CH3 CH double bond CH CH2 as the answer. இங்க இந்த OH remove பண்ணிடுவ, எல்லாமே பீட்டா கார்பன் தான், அதுல இருக்குது சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் தான். அப்ப எங்க வேணா ரிமூவ் பண்ணிக்கோ. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CH3 with double bond CH2 கிடைக்கும். So please remember ஆல்கஹால்ல டீஹைட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தாலே அது பீட்டா எலிமினேஷன் தான். சரியா? வாட்டர் ரிமூவ் பண்ணு, ஆன்சர் பண்ணு. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் வித் PCC PDC CrO3. இவங்க எல்லாருமே மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். KMNO4 K2Cr2O7 they are strong oxidizing agent. காப்பர் ஹீட் ஆக்சுவலா மைல்டு தான், ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இவங்க ரெண்டு பேருமே சரியா, இவங்க ரெண்டு பேருமே இவர் வந்து டெர்ஷரி ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆக மாட்டாங்க, இவரும் டெர்ஷரி ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா இவர் மட்டும் டெர்ஷரி ஆல்கஹால் இருந்தா instead of oxidation they will do elimination. மத்தவங்க டெர்ஷரி ஆல்கஹால் இருந்தா ஆக்சிடேஷன் நடக்காது, ஆனா இவர் மட்டும் டெர்ஷரி ஆல்கஹால் இருந்தா இப்ப நம்ம போனாடி படிச்சோம்ல அந்த மாதிரி எலிமினேஷன் கொடுப்பாங்க. சரியா? லெட்ஸ் டூ an example. Let's say you have like CH3 CH2 CH2OH இருக்குன்னு வச்சுக்கலாம். If you are using PCC ஓட full form pyridinium chlorochromate, இது வந்து மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப என்ன பண்ணும், இந்த PCC PDC CrO3 அது எல்லாத்தையும் ஆல்கஹால் சரியா, அதை வந்து எய்தர் ஆல்டிஹைடா மாத்தும் இல்ல கீட்டோனா மாத்தும். இவ்வளவுதான். சரியா? இப்போ ஆக்சிடேஷன் என்ன பண்ணலாம், இங்க ஒரு ஹைட்ரஜனையும் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணு. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? CH3 CH2 CH with double bond O கிடைக்கும். ரைட்டா? சோ கார்பனல் காம்பவுண்ட்ஸ்ல ரிடக்ஷன் பண்ணா எப்படி ரெண்டு ஹைட்ரஜன் கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு ஆட் பண்ணியும் அதே மாதிரி இங்க ஆக்சிடேஷன் பண்ணா இது ஆல்கஹால் தான் கிடைக்கும். சோ இத நீ பாண்ட் பிரேக் பண்ணு, இங்க ஹைட்ரஜன் ஆட் பண்ணு, மறுபடியும் ஆல்கஹால் தான் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन CH3 C double bond O CH3 சாரி CH3 COH H CH3 இருக்கு. இப்போ நீ pyridinium டைக்ரோமேட் யூஸ் பண்ணாலும் சரி, once again கார்பன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணு, you end up with CH3 CO CH3 கிடைக்கும். சரியா? சோ ஆல்டிஹைட் கீட்டோன் இதுதான் கொடுக்கும். ஆனா if you take KMNO4 especially for primary alcohol, சரியா, இது என்னவா மாத்தும் அப்படின்னா when you are using it always gives carboxylic acid. அப்ப CH3 CH2 எங்க OH அட்டாச் இருக்கோ அந்த கார்பனை அப்படியே COOH ஆ எழுதிடு, that will be the product. சரியா?
இந்த क्वेश्चनக்கு என்னடா ஆன்சர் வரும்? சார் ஒரு டவுட். சொல்லுடா. KMnO4 வந்து அசிடிஃபைட் போட்டா ஆமா, இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல தான் பண்ணுவோம். ஆல்கலைன் வராதா? ஆல்கலைன் பண்ண மாட்டோம். ஆல்கலைன் பண்ணாலும் இதே ஆன்சர் போடலாம், தப்பு இல்ல. சரியா? இந்த ஆல்கஹால் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா தான் மாறும், ஈவன் இஃப் இட் இஸ் இன் பேசிக் மீடியம். சரியா? சரி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எங்க OH அட்டாச் இருக்கோ அந்த கார்பன் என்னவா மாத்த போற? COOH மாத்த போற. சரியா? இதுதான் உன்னோட ப்ராடக்ட். சரி, இந்த KMnO4ல இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பென்சீன்ல ஏதாவது ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருந்தா, சரியா, பென்சீனுக்கு பக்கத்து கார்பன் அது என்னவா மாத்தும்? கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். சரியா? சப்போஸ் பென்சீன் பக்கத்துல 2 கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்பயும் ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டா, அப்பயும் பென்சீனுக்கு வந்து COOH தான் அட்டாச் ஆகும். ஓகே வாடா, இந்த 2 இது பென்சீன்ல எத்தனை கார்பன் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கார்பன் COOH ஆ மாறும். செகண்ட் கார்பன் என்ன ஆச்சுன்னு கேட்காத, அந்த செகண்ட் கார்பன் கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடும். we never care about that because it is a byproduct. சொல்லுமா சார், இந்த ரெண்டு ரியாக்ஷனும் இன் டர்ம்ஸ் ஆஃப் KMnO4 தானே? ஆமா ஆமா ஆமா, KMnO4 மட்டும் தான் உன்னோட ரியாக்ஷன். இப்போ என்ன ப்ராடக்ட் வரும் சொல்லுங்க? இதுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? COH. அதுக்கு அதுதான் சார் வரும். சரியா? சோ எத்தனை கார்பன் இருந்தாலும் சரி COOH தான் வரும். நெக்ஸ்ட், காப்பர் போட்டு ஹீட் வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மட்டும் படி. சோ இப்போ ஜெனரலா CH3 CH3 அண்ட் CH3 போட்டு ஆல்கஹால் இருந்தா, நீ இதுல PCC போட்டாலும் நோ ரியாக்ஷன், PDC போட்டாலும் நோ ரியாக்ஷன், CrO3 போட்டு in presence of acid போட்டாலும் நோ ரியாக்ஷன். ஆனா if you use copper in presence of heat, அப்ப என்ன ஆகும்? it undergoes beta elimination. டெர்ஷியரி ஆல்கஹால் மட்டும் தான். செகண்டரி ஆல்கஹால் இருந்துச்சுன்னா PCC PDC என்ன ப்ராடக்ட் வந்துச்சோ அதே ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஆனா டெர்ஷியரி ஆல்கஹால் வந்தா மட்டும் OHH அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டு you get alkene as a major product. சரியா? இப்போ காப்பர் போட்டு ஹீட் பண்ணி டெர்ஷியரி ஆல்கஹாலா இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். சப்போஸ் செகண்டரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா நார்மலா என்ன நடக்குது அதே தான். சரியா? CH3 CH2 OH. நார்மலா நீ காப்பர் போட்டு ஹீட் பண்ணா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் வெளில போயிட்டு CH3 CHO தான் கிடைக்கும். ஆனா டெர்ஷியரி ஆல்கஹால் இருந்தா காப்பர் ஹீட் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். சரியா? வேற PCC PDC வேற எதுவுமே ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆல்ரெடி உனக்கு தெரியும். சோ பென்சீன்ல நான் OH போட்டுக்கிறேன். சரியா? சோ dilute HNO3 and concentrate HNO3. Please remember, நீ dilute HNO3 யூஸ் பண்ணா either you get OH ல லோன் பேர் இருக்கும், அப்ப எலக்ட்ரான் டொனேட் தான் பண்ணும், ரெசனன்ஸ் இருக்கு, இட்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சரியா? அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா என்ன ஆகும்? either ஆர்த்தோ இல்ல பேரால ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ OH க்கு பக்கத்துல நைட்ரேஷன்ல HNO3 தான் போட்டிருக்கு. அப்ப NO2 குரூப் either at ortho or either at para. இதுதான் உனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? சோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அண்ட் பாரா நைட்ரோஃபினால். சரியா? இதோட டிஃபரன்சியேஷன் படிச்சிருக்கோம். ஆர்த்தோ நைட்ரோஃபினாலை விட பாரா நைட்ரோஃபினாலுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகம். சரியா? ஆர்த்தோ நைட்ரோஃபினால் வந்து ஸ்டீம் volatile, வேற this is not steam volatile. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லும்? இன்டர் அண்ட் இன்ட்ரா ஹைட்ரஜன் பாண்டிங். எங்க இன்டர் எங்க இன்ட்ரா? இன்டர் வந்துட்டு பாரா நைட்ரோஃபினால், இன்ட்ரா வந்துட்டு ஆர்த்தோ நைட்ரோஃபினால். சோ பக்கத்துல இருந்தா it is intramolecular hydrogen bonding. இது வந்து intermolecular hydrogen bonding. சப்போஸ் நீ வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆட் பண்ணிட்டேன்னா, கான்சென்ட்ரேட்டட் HNO3, now it gives only one product. ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா 2,4,6 ட்ரை நைட்ரோஃபினாலா இருக்கும்.
எப்போ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டா யூ end up with 2,4,6 ட்ரை நைட்ரோஃபீனால். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு which is called as picric acid. சரியா? It is one of the important reaction they have asked regularly. சரியா? So அப்ப phenolல concentrated HNO3 போட்டா என்ன ப்ராடக்ட் வரும்? So obviously it is picric acid. Next அதே क्वेश्चनல என்னோட phenolல நான் வந்து ஒரு ஹாலஜன் அட்டாச் பண்றேன் in presence of ஒரு நான் போலார் சால்வெண்ட் கார்பன் டை சல்ஃபைட். அதே குளோரின் அட்டாச் பண்றேன் in presence of வாட்டர் அக்வஸ்ல பண்றேன். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்டா, நீ நான் போலார் சால்வெண்ட்ல பண்ணா எய்தர் ஆர்த்தோ இல்ல பேரா கிடைக்கும். சரியா? எய்தர் ஆர்த்தோ ஆர் பேரா. ஆனா அக்வஸ் மீடியம்ல பண்ணா, சரியா, அக்வஸ் குளோரின் இல்ல அக்வஸ் புரோமின், அதிகமா இதுல புரோமின் தான் பண்ணுவான். அப்ப பண்ணா உனக்கு என்ன ஆகும்? ட்ரை புரோமோ அப்படில கிடைக்கும். சரியா? சோ அப்போ ஆர்த்தோலையும் பேராலையும் உனக்கு அட்டாச் ஆயிருக்கும். சரியா? சோ அப்போ யூ கெட் 2,4,6 ட்ரை குளோரோஃபினால். நான் எழுதியிருக்கேன், உன்னோட புக்ல புரோமின் வச்சு கொடுத்துருப்போம். அப்ப ட்ரை புரோமோ ஃபீனால் உனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன். சோ அப்போ டைல்யூட் HNO3 எய்தர் ஆர்த்தோ ஆர் பேரா ப்ராடக்ட். இதுல ட்ரை நைட்ரோ ப்ராடக்ட். இது எய்தர் ஆர்த்தோ ஆர் பேரா. அக்வஸா இருந்தா இட் இஸ் ட்ரை புரோமோ. சரியா? இதுதான் உன்னோட ப்ராடக்ட், ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன், கோல்ஸ் ரியாக்ஷன். சரியா? கோல்ஸ் ரியாக்ஷன் மனப்பாடம் பண்ணிருப்பேன் ஆல்ரெடி. அதாவது ஃபீனால் இருக்கும். ஃபீனால்ல ஃபர்ஸ்ட் NaOH போடுவாங்க, அடுத்து கார்பன் டைஸ் ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து ஆசிட் மீடியம் ஆட் பண்ணுவாங்க. இது போட்டா உனக்கு என்ன ஆச்சு? பென்சீன்ல OHக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல, ப்ளீஸ் ரிமெம்பர், உனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அப்போ ஃபீனால்ல கார்பன் டை ஆக்சைடு போட்டாலே இந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கு. தாராளமா எழுது. சரியா? ஐ மீன் கம்ப்ளீட் தி ஈக்குவேஷனுக்குள்ள வந்தா. இல்ல ஃபீனால வந்து சாலிசிலிக் ஆசிடா மாத்தணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரியா, பென்சீன்ல OH போட்டு COH இருந்தா இதுக்கு பேர் சாலிசிலிக் ஆசிட். சோ பென்சீனை சாலிசிலிக் ஆசிடா மாத்தணும் அப்படின்னு கேட்டா உனக்கு தெரிஞ்ச ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இதுதான். சரியா? உன்னோட கோல்ஸ் ரியாக்ஷன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதெல்லாம் நிறைய வாட்டி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ரீமல்டிமெண்ட் ரியாக்ஷன். ரீமல்டிமெண்ட் ரியாக்ஷன் படிக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், உன்னோட ஃபீனால்ல குளோரோஃபார்ம் போட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் KOH போட்டா ப்ராடக்ட் என்ன வரும்? சாலிசைல் ஆல்டிஹைட். சரியா? இந்த மாதிரி ஒன் ஸ்டெப்ல எழுதாத. அதுல மெக்கானிசம் லைக் நடுவில் 2 ஸ்டெப் இருக்கும், அந்த 2 ஸ்டெப்பையும் நீ போட்டு தான் காட்டணும். சரியா? தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தட். ஏன்னா புக்ல இருந்தனால நீ ரீமல்டிமெண்ட் ரியாக்ஷன் யாராவது கேட்டாலும் நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ல எழுதுனா they will just cancel it out, they won't give full mark. So அப்போ உனக்கு full mark வரணும், அது இன்டர்மீடியேட் ஸ்டெப் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணி விடு. சரியா? since you know ரீமல்டிமெண்ட் ரியாக்ஷன் நிறைய வாட்டி எழுதி பார்த்திருப்ப, இம்பார்ட்டன்ஸ் சொல்லிருப்பாங்க. so you know it already. so let me move on to the next one, zinc. so அப்போ ஃபீனால்ல zinc ஆட் பண்ணா, so zinc will take the oxygen with itself. அப்போ உனக்கு பென்சீன்ல ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் நீ போட்டாலும் போடலாம் ஒண்ணுதான். சோ பென்சீன். சோ அப்ப ஃபீனால்ல ஜிங்க் நீ ஆட் பண்ணா you will end up with பென்சீன். சரியா? நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால். சோ ஃபீனால்ல ஆக்சிடேஷன் பண்ற ஒரே ஒரு ரியேஜென்ட் இது மட்டும் தான், வேற யாரையும் யூஸ் பண்ண மாட்டேன். will be using K2Cr2O7 இல்ல சம்டைம்ஸ் K2Cr2O7 பதில் Na2Cr2O7 போடுவான். ரெண்டுமே ஒண்ணுதான் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம். இந்த ரெண்டுத்துல யார் போட்டாலும் பரவாயில்ல. இட்ஸ் an ஆக்சிடேஷன். ஒரு ஆக்சிஜன் அட்டாச் பண்ணிடு. சரியா? மேல ஒரு டபுள் பாண்டோ, கீழே ஒரு டபுள் பாண்டோ, இந்த ரெண்டு சைட்லயும் ஒரு டபுள் பாண்ட் போடு. சரியா? the name of the compound is benzoquinone. சரியா? இது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால். இட் இஸ் ரொம்ப ரேர் கேசஸ்ல இதை கேட்டிருக்கான். சரியா? ரைட். ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வெறும் ஈத்தர் மட்டும் தான் இருக்கு. இந்த எல்லா क्वेश्चनக்கு ஒரு வாட்டி ஆன்சர் போடு. I'll send the PDF right away. சரியா? நெக்ஸ்ட், some important preparation of methanol.
ஸோ இதெல்லாம் நீ மெமரைஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லீஸ்டாக கேட்டிருக்கான். பட் எஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. கார்பன் மோனாக்சைடில் ஹைட்ரஜன் கோடு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் Cr2O3 இட் கிவ்ஸ் மெத்தனால். இது உன்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். செகண்ட் எத்தனால். எத்தனாலுக்கு வந்து நீ கமர்ஷியல் ப்ரிப்ரேஷனாக எழுதலாம். சரியா? ஸோ அப்போ கமர்ஷியல் ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஜென்ரலாக என்னோட ஒரு குளுக்கோஸ் இல்லை ஃப்ரக்சோஸ் ஃப்ரூட்லேருந்து எடுத்துக்கலாம். சரியா? அதில் இன்வெர்டேஸ் ஆட் பண்ணு. சரியா? சாரி, இன்வெர்டேஸ் இல்லை, சைமேஸ். இன்வெர்டேஸ் எங்கே ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் உன்னோட ஸ்டார்ச்சில் இன்வெர்டேஸ் ஆட் பண்ணுவோம். உனக்கு குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்சோஸ் கிடைக்கும். உன்னோட குளுக்கோஸ் இல்லை ஃப்ரக்சோஸில் சைமேஸ் ஆட் பண்ணால் யூ எண்ட் அப் வித் எத்தனால் plus carbon dioxide gas. சரியா? So it is also one of the important reactions. Here comes இன்னொரு 4 reaction. With that it is over. சரியா? 4 reactions. And I hope the 4 reactions are super important. Super important தாண்டி ரொம்ப டிபிக்கலா 2-3 क्वेश्चन தான் திரும்ப திரும்ப கேட்பான். அதை தவிர்த்து வேற எதுவும் கேட்க மாட்டான். சரியா? So just listen to it. Point 1, preparation of ether. என்னோட ஆல்கீன். சரியா? ஸோ என்னோட ஆல்கஹாலில் நான் 443 கெல்வின் பண்ணா என்ன ஆகும், 413 கெல்வின் போட்டால் என்ன ஆகும். ஸோ லெட்ஸ் சே யூ ஹேவ் அன் எத்தனால் CH3CH2OH. நம்ம ஆல்ரெடி 443 கெல்வினுக்கு படிச்சாச்சு, which is concentrated sulfuric acid in presence of 443 கெல்வின். ப்ராடக்ட் என்ன? 443 கெல்வின் வந்தாலே அது பீட்டா எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது OH ரிமூவ் பண்ண போற, திஸ் இஸ் ஆல்பா கார்பன், அதுக்கு பக்கத்துல யார் இருந்தாலும் பீட்டா கார்பன், இங்க இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண போற, யூ கெட் ஆல்கீன். ஆனா இதே டெம்பரேச்சர் கம்மியா இருந்தால், சரியா? So you have concentrated sulfuric acid in presence of 413 Kelvin. என்ன பண்ணலாம்? இதுக்கு இதே மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி எடுத்து வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு எழுது, that will be the product. அப்ப மிரர் இமேஜ் மாதிரி எடுத்து வாட்டர் ரிமூவ் பண்ணா CH3CH2OH HO CH2CH3 இருக்குமா? இப்போ இது வந்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணு. அப்போ ப்ராடக்ட் வந்து CH3CH2O CH2CH3 கிடைக்கும். This is a preparation of ether. உன்னோட ஈத்தரோட ப்ரிப்பரேஷன்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இது. இதை தவிர்த்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ ஈத்தரோட ப்ரிப்பரேஷன்ல வெறும் 2 தான் நம்ம படிக்க போறோம். நெக்ஸ்ட் ஒன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். Please remember, general reaction RX plus RONA gives ROR. இதை நம்ம ஹாலல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸ்ல படிச்சிட்டோம். ஆனா ப்ளீஸ் ரிமெம்பர், பிரைமரி ஹாலல்கேன்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சரியா? சப்போஸ் செகண்டரி RX இருந்தாலோ இல்ல டெர்ஷரி RX இருந்தாலோ இந்த ரியாக்ஷன் நடக்காது. சரியா? சோ ஃபார் எக்ஸாம்பிள், இது பிரைமரி இருந்தாலும் சரி, செகண்டரி இருந்தாலும் சரி, டெர்ஷரி இருந்தாலும் சரி, RONA தான் நடக்கலாம். சரியா? சோ இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் அபௌட் RX. சோ அப்போ CH3Br ல நான் என்ன பண்றேன், C2H5ONA போடுறேன். அப்ப என்ன சொல்லலாம், நீ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இந்த அல்கைல் ஹைலைட் பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? சோ Br அட்டாச் ஆன கார்பன்ல ஒருத்தரும் இல்ல. அப்ப you can say it is methyl carbon. Methyl carbon is more reactive. அப்போ Na and Br ரிமூவ் பண்ணி ப்ராடக்ட் எழுது. சோ C2H5OCH3. நெக்ஸ்ட் CH3CH2Br plus C2H5ONA. இப்ப ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? நடக்காது சார். ஏன்டா? ஏன்னா வந்து அது வந்து செகண்டரி. இட்ஸ் நாட் செகண்டரி, இட்ஸ் பிரைமரி. சரியா? சோ Br அட்டாச் ஆன கார்பன்ல ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. therefore it is primary carbon. அதனால ரியாக்ஷன் நடக்கும். அப்போ Na Br ரிமூவ் பண்ணு, ப்ராடக்ட் அட்டாச் பண்ணு, C2H5OCH2CH3. next question. so CH3 CHBr CH3. இப்ப ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? நடக்காது சார். நடக்காது சார். because Br அட்டாச் ஆன கார்பன் பக்கத்துல 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. therefore this is secondary alkyl halide. அப்போ உன்னோட ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது. அப்போ என்ன நடக்கும்? இப்போ இது ஈத்தர் சிந்தசிஸ் கிடையாது. this is beta elimination. அப்போ இந்த Br யும் இந்த HCl ரிமூவ் பண்ணு. so end up with alkene.
நெக்ஸ்ட் இதே டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கோ, CH3 CBr CH3 and CH3. சரியா? இதுல C2H5ONA போட்டுக்கோ. இப்ப ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு கேட்டா ஆப்வியஸ்லி Br அட்டாச் ஆன கார்பன் சுத்தி 3 கார்பன் அட்டாச் இருக்கு, therefore it is tertiary. அப்ப ரியாக்ஷன் நடக்காது, அப்போ உனக்கு எலிமினேஷன் நடக்கும். அப்ப Br and ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணு, you end up with CH3 C with double bond CH2 and CH3. அப்போ என்னோட क्वेश्चन, அப்ப நான் எப்படிதான் என்னோட டெர்ஷரி ஈதர் ப்ரொடியூஸ் பண்றது? அப்போ ஒரு கார்பன் சுத்தி இந்த மாதிரி வந்துட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா சிம்பிள், இத ONA-வா வச்சிரு. ஏன்னா ONA தான் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி பிரச்சனையே இல்லையே. அப்போ இந்த கார்பனை அல்கைல் ஹாலைடா வச்சுக்கோ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் டெர்ஷரி ஈத்தர், அப்போ the only choices RONA குரூப்ல தான் அது இருக்கணும். சரியா? this is the most important point. இது வில்லியம்ஸ் ஈத்தர் சிந்தசிஸோட ஒரு important exception. சரியா? So அப்போ tertiary RXR இருந்தா it gives alkene. இதே tertiary RONA இருந்தா அது பிரச்சனையே இல்லை. சரியா? So with that Williamson is over. Next reaction with HI. So இந்த reaction with HI வந்து ரெண்டு ரூல் இருக்கு. சரியா? இப்போ உன்னோட ROR இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நீ இதுல HI போடுற, எங்க ஹைட்ரஜன் போகும் எங்க அயடின் போகும் அப்படின்னு கேட்டா ப்ளீஸ் ரிமெம்பர், இத வந்து பாப் ஆஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இந்த ரூலை படி எங்க நிறைய கார்பன், சரியா, சோ எங்க நிறைய கார்பன் இருக்கோ அங்கதான் ஹைட்ரஜன் மூவ் ஆகும், எங்க கம்மியான கார்பன் இருக்கோ அங்கதான் அயோடின் மூவ் ஆகும். சரியா? சோ அப்போ ஹைட்ரஜன் அயோடின். So hydrogen எங்க for more carbon, iodine for least carbon. இது ஜெனரல் ரூல். ஆனா இத தவிர்த்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. சரியா? அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா, எப்போ பென்சீன் வந்தாலும் சரி அதுல உன்னோட OH தான் அட்டாச் ஆக முடியும். சரியா? எப்போ பென்சீன்ல ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருந்தாலும் சரி ஹைட்ரஜன் தான் போய் அட்டாச் ஆகும். எப்போ டெர்ஷரி கார்பன் வந்தாலும் சரி அங்க அயோடின் தான் அட்டாச் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆளுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லிட்டேவா? எங்க ஹைட்ரஜன் போகும் எங்க அயோடின் போகும்? எங்க ஹைட்ரஜன் எங்க அயோடின்? கம் ஆன், எந்த பக்கம் நிறைய கார்பன் இருக்கோ அதுதான் ஆல்கஹாலா போகும். அப்போ ரெண்டு கார்பன்ல OH இருக்கும், ஒரு கார்பன்ல அயோடின் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னடா வரும்? சார் பென்சின் அடுத்து இந்த OH வரும், அப்புறம் CH3 அடுத்து I வரும், அயோடின் வரும். சரியா? ஏன்னா பென்சின்ல O இருந்தா இட் இஸ் ஹேவிங் ரெசனன்ஸ், அப்போ இந்த பாண்ட் அவனால பிரேக் பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னடா வரும் சார்? அந்த அந்த OH வரும், ஃபர்ஸ்ட் OH வரும், அப்புறம் ரெண்டு. இப்போ இதுக்கு OH ஐயா? OH தப்பு. இட் இஸ் a tertiary carbon, கரெக்ட்டா? அப்போ tertiary carbon வந்தாலே அயோடின் தான் அட்டாச் ஆகும். ஓகே. சரியா? அப்போ I பிளஸ் ரெண்டு கார்பன்ல உனக்கு OH அட்டாச் ஆகும். அப்போ இந்த மூணு क्वेश्चन தான் உன்னோட இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த மூணு தான் திரும்ப 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 மாத்தி மாத்தி கேட்பாங்க, புதுசா வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. once again ப்ராடக்ட் என்ன வரணும்? எங்க OH வரும் எங்க H வரும்? சரி, எங்க OH வரும் எங்க I வரும்? இது OH ஆ இது OH ஆ? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து OH சார். OH, செகண்ட் ஒன் I. அயோட்.
ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் எது OH? செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் சரியா? ஒன் சார். எப்போ ஆக்சிஜன்ல பென்சீன் அட்டாச் ஆனாலும் சரி அப்ப என்ன ஆகும், இதுக்கு ரெசனன்ஸ் ஆகும். அப்ப இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாது. அப்ப இந்த பாண்டை தான் பிரேக் பண்ணுவேன். அப்போ இது OH ஆ போகும், இது அயோடினா போகும். நீங்க கார்பன் எதுல அதிகமா இருக்கோ அதுதான் வந்து அதான் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கனே. எங்க பென்சீன்ல ஆக்சிஜன் அட்டாச் ஆனாலும் ஹைட்ரஜன் தான் போய் அட்டாச் ஆகும். ஓகே சரியா? ஓகே. அதே மாதிரி எங்க டெர்ஷியரி இருந்தாலும் அது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, அயோடின் தான் போய் அட்டாச் ஆகும் டெர்ஷியரி இருந்தா. சரியா? ரைட், இதோட முடிஞ்சது ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நார்மல் தான், புதுசாலாம் அதுவும் கிடையாது. ஸோ பென்சீன்ல OCH3, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா வில் சே இட் இஸ் அனிசோல். இந்த அனிசோல்ல இஃப் யூ யூஸ் குளோரின் Cl2 in presence of FeCl3, அவ்வளவுதான், ஆர்த்தோ பேரால உனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ OCH3ல எய்தர் யூ கெட் ஆர்த்தோ ப்ராடக்ட் ஆர் பேரா ப்ராடக்ட். எல்லாத்துலயும் பேரா தான் மேஜர்ல சொல்லுவேன். சரியா? நெக்ஸ்ட் ஃப்ரீடல் கிராஸ் அல்கைலேஷன் அசைலேஷன் பண்ணா என்ன ஆகும்? ஸோ பென்சீன்ல OCH3 இருக்கும். இப்போ இஃப் யூ யூஸ் அல்கைலேஷன் CH3Cl in presence of anhydrous AlCl3, உனக்கு ஆர்த்தோல ஒரு CH3 கிடைக்கலாம், இல்ல பேரால ஒரு CH3 கிடைக்கலாம். நெக்ஸ்ட் இஃப் யூ யூஸ் நைட்ரேஷன், ஸோ நைட்ரேஷன் என்ன யூஸ் பண்ணுவோம்? கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் in presence of concentrated sulfuric acid யூஸ் பண்ணுவோம். ஸோ உனக்கு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டா உன்னோட பென்சீன்ல OHCH3 இருக்கு அனிசோல், அதுல எய்தர் இங்க NO2 கிடைக்கலாம் which is at ortho, or இங்க கிடைக்கலாம் which is at para. இதோட எல்லா ரியாக்ஷனையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? ஐ ஹாவ் சம் क्वेश्चंस. இது எல்லாத்தையும் நான் PDF அனுப்புறேன். ஐ வாண்ட் யூ டு கம்ப்ளீட். சரியா? யோசிச்சு பாரு. RX என்னவா இருக்கீங்க? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? டெர்ஷியரி சார். டெர்ஷியரி இருந்தா இந்த ரியாக்ஷன் நடக்குமா? ஈத்தர் ப்ரிப்பரேஷன் வருமா? வராது சார். அதுக்கு பதிலா பீட்டா எலிமினேஷன் நடக்கும். ரைட். So what would be the major product of this reaction? Obviously அது என்னன்னா alkene தான் கிடைக்கும். Write a suitable reaction for the preparation of tertiary butyl ether. அப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ பிரைமரி ஆல்கைல் ஹைலைட் எடுத்து டெர்ஷரி சோடியம் ஆக்சைடு எடுத்தா உனக்கு கிடைக்கும். இது ஒரு क्वेश्चन. அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் எங்க பாண்ட் பிரேக் பண்ணும்? இது ஆல்கஹாலா இது ஆல்கஹாலா? ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்போஸ் டு பி ஆல்கஹால், ஏன்னா நிறைய கார்பன் இருக்கு. அப்ப இங்க அயோடின். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் எங்க ஆல்கஹால்? ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஏன்? ஏன்னா வந்து செகண்ட் ஒன் அயோடின் வந்து எப்பவுமே டெர்ஷியரி கார்பன்ல தான் வந்து அட்டாச் ஆகும். பிகாஸ் செகண்ட் ஒன் வந்து டெர்ஷியரி கார்பன் இருக்கறனால அப்ப டிஃபால்ட்டா அயோடின் மட்டும் தான் நீ அட்டாச் பண்ணனும். நெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன் எது ஆல்கஹால்? செகண்ட் ஒன் சார். செகண்ட் ஒன். ஏன்னா வந்து பென்சீன் வந்துச்சுன்னா எப்பவுமே வந்து OH அதுல தான் அட்டாச் ஆகும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து ரெசனன்ஸ்ல இருக்கு. சரியா? அது அடுத்த ரீசன். சரியா? சோ அந்த மூணுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கு. and with this yes I'll stop it. ஆல்ரெடி நம்ம 8 minutes தாண்டி போயிட்டோம். சரியா? நம்ம நாளைக்கு வந்து நம்ம ஒரு டிஸ்டிங்விஷ் மட்டும் பேசிட்டு நிறைய ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம், கன்வர்ஷன் சால்வ் பண்ணலாம். சரியா? இன்னைக்கு நான் பேசுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷன். ஆக்சுவலா ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர்ல நிறைய ரியாக்ஷன் இருந்துச்சு. எல்லா ரியாக்ஷனையும் நம்ம பேசிட்டோம். சரியா? எனக்கு டைம் பத்தல. நாளைக்கு yes everyone நாளைக்கு we have class டா. சரியா? எனக்கு நீ சண்டே ஹால் ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஜன்ஸ் ஃபுல் டெஸ்ட் எழுதலாம். சரியா? உனக்கு क्वेश्चन பேப்பர் கொஞ்சம் பெருசா நான் ரெடி பண்றேன். It will be something like 2-hour test. நாளைக்கு we have class at 9 to 10 PM. சரியா? ஓகேவா everyone? நாளைக்கு Saturday, I know that it's supposed to be test, but yes we'll be having class நாளைக்கு. Sunday you will be writing test at 8 to 9:30. Okay வாடா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகேமா. ரைட். ஓகே சார். சோ இதுல இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸையும் நல்லா பாத்துக்கோ. ஃபார் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஒன்ஸ் அகைன் நான் 2 டிக் பண்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டிக் பண்ணிருக்கனா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க.
நான் டிக் பண்ணல அப்படின்னும் போது அதை நீ ஒரு வாட்டி சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு போ. சரியா? With this, we'll complete the session. Thank you. Have a nice day. If you have any doubts, you can stay. தேங்க்யூ சார் சார். ஒரு டவுட் சார். சொல்லுடா. சார் அந்த நைட்ரேஷன் லாஸ்டா பார்த்தோம்ல சார், அது மட்டும் புரியல. ஆமாமா. ஸோ நைட்ரேஷன் போது